இந்த மாரி அனியூரிசம் வர்ற பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி காப்பாத்தி கொண்டு வர்றது வந்து, டாக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்க. நீங்க வெளியிலருந்து அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டரா நீங்க எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்ட காப்பாத்தி, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம தம்பி, தங்கச்சி இவங்கள வந்து நீங்க ட்ரீட் பண்ணி வெளியில கொண்டு வரணும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவலா எங்கள நம்பி வந்த பேஷண்ட்ஸ காப்பாத்தி வெளியில கொண்டு வரணுங்கிறது எங்களுக்கும் ஒரு போராட்டமா தான் இருக்கும். யூசுவலா இந்த வேசோஸ்பாசம்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த குழாய் சுருக்கம் வந்து 3வது நாள்லயே ஸ்டார்ட் ஆகி 21 நாள் வரைக்கும் இருக்கும். இதில ரொம்ப ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய, டேஞ்சர் வரக்கூடிய பீரியட் பார்த்தீங்கன்னா, இந்த 7வது நாள்லருந்து 10வது நாள் தான். இந்த 7வது நாள்லருந்து 10வது நாள்ல இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள நாங்க தாக்கு பிடிச்சு வெளியில கொண்டு வந்துட்டோம்னா, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. நாள் வர்றாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம உடனடியா ஒண்ணு காயிலிங்கோ, இல்ல கிளிப்பிங்கோ பண்ணிடுறோம். 4 நாள் நல்லா இருக்காங்க. 4வது நாள் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சப்பரக்னாய்டு ஹெமரேஜ்னால வேசோஸ்பாசம். வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டிலருந்து. பிரெயின் அனியூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு வீக் ஸ்பாட்டை பற்றி நம்ம தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். அதோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் என்ன, ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். ட்ரீட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். சப்அரக்னாய்டு ஹெமரேஜ் அப்படின்னா என்னென்னா, இந்த வீக் ஸ்பாட் வெடித்து அந்த ரத்தம் வந்து மூளை ஃபுல்லாக பரவி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளம் தான், இந்த ப்ளீடுக்கு பேர் தான் சப்அரக்னாய்டு ஹெமரேஜ். அனியூரிசம் பர்சேவை நம்ம ட்ரீட் பண்ணிட்டா கூட இந்த சப்பரக்னாய்டு ஹெமரேஜ் வந்து பேஷண்ட்டை வந்து மோசமாக்கி அவங்க உயிரை கொள்ள முக்கியமான பிரச்சனை. பேஷண்ட் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. நாள் வர்றாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம உடனடியாக ஒன்று காயிலிங்கோ இல்லை கிளிப்பிங்கோ பண்ணிடுறோம். 4 நாள் நல்லா இருக்காங்க. 4வது நாள் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சப்பரக்னாய்டு ஹெமரேஜ்னால வேசோஸ்பாசம். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, மூளையில் வந்து ரத்த கசிவாகுது பார்த்தீங்களா, இந்த ரத்த கசிவில் இருக்கிற பிளட் ப்ராடக்ட்ஸ், இந்த ரத்த கசிவில் ஏற்படும் போது அந்த ரத்த குழாயில் இருக்க அந்த எண்டோத்தீலியம் வந்து டேமேஜ் ஆகிறதுனால வர எண்டோத்தீலின், இந்த மாதிரி சில கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த மூளையை சுற்றி இருக்கிற மற்ற ரத்த குழாயிலெல்லாம் போய் டச் பண்ணும்போது அந்த ரத்த குழாயெல்லாம் சுருங்கிரும். அதுக்கு பேர் வேசோஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ராப்ளம் தான் இந்த அனியூரிசத்தோட ஒரு டெட்லி, ஒரு டேஞ்சரஸ் ப்ராப்ளம். என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. மூளை ஃபுல்லா ரத்தம் கசியுது. மூளை ஃபுல்லா இருக்கிற ரத்த குழாயில போய் இந்த ரத்தம் கசியறது போய் படும்போது என்னன்னா, டோட்டலா பிரெயின்ல இருக்கிற ரத்த குழாய்கள் எல்லாம் சுருங்கிரும். அப்போ என்ன ஆகும்னா, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் சுத்தமா குறைஞ்சிரும். சுத்தமா குறையும் போது என்ன ஆகும்னா, அந்த மூளை வந்து டேமேஜ் ஆகி வீங்க ஆரம்பிச்சிரும். வீங்க ஆரம்பிச்சுன்னா நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து இழக்க நேரிடும். இதுக்கு பேர் தான் வேசோஸ்பாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது அந்த பேஷண்ட் வந்த உடனே அதுக்குன்னு சில மருந்துகள், அதாவது நிமோடிப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகள் நாங்கள் போடுவோம். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த வேசோஸ்பாசம் வருதா இல்லையாங்கிறத நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். யூஷுவலாக இந்த வேசோஸ்பாசம்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த குழாய் சுருக்கம் வந்து 3வது நாள்லயே ஸ்டார்ட் ஆகி 21 நாள் வரைக்கும் இருக்கும். இதில் ரொம்ப ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய, டேஞ்சர் வரக்கூடிய பீரியட் பார்த்தீங்கன்னா, இந்த 7வது நாள்லேருந்து 10வது நாள் தான். இந்த 7வது நாள்லேருந்து 10வது நாளில் இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தாக்கு பிடிச்சி வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வேசோஸ்பாசத்தை ட்ரீட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேசோஸ்பாசம் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அனியூரிசம் ரப்ச்சர் ஆகி வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் வரும். அது வந்து கிளினிக்கலா இருக்கிற 70% பேஷண்ட்டுக்கு வந்து கிளினிக்கலா இருக்கும். 30% பேருக்கு சிம்டமேட்டிக்கா வரும். அந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம அதுக்கு முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கு நான் சொன்னபடி அந்த நிமோடிப்பின் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டு, இல்லை இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில தெரப்பீஸ் இருக்குது. ட்ரிபிள் ஹெச் தெரப்பின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், டவுட்டாக இருக்குது, அந்த பேஷண்ட் ஆப்ரேட் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காயிலிங் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமாகறாங்கன்னு தெரிஞ்சால் திருப்பியும் அவங்கள வந்து ஆன்ஜியோ சூட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஊசி போட்டு திருப்பியும் அந்த இடத்த போய் நாங்கள் எந்த இடத்துல காயிலோ இல்லை கிளிப்பிங்கோ இல்லை என்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அந்த இடத்துல போய் பார்த்து அந்த இடத்துல ரத்த குழாய் சுருக்குன்னா டைரெக்டாக ஊசி வழியாக ரத்த குழாய் வழியாக அங்கேயே போய் நாங்கள் சில மருந்துகளை செலுத்தி அந்த ரத்த குழாயை விரிவடை செஞ்சு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ யோசிச்சுக்குங்க. இந்த மாதிரி அனியூரிசம் வர்ற பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி காப்பாற்றி கொண்டு வர்றது வந்து டாக்டர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வெளியிலேருந்து
அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டரா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றி நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம தம்பி, தங்கச்சி இவங்கள வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவலாக எங்களை நம்பி வந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரணுங்கிறது எங்களுக்கும் ஒரு போராட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி போராட்டங்களில் நீங்கள் வந்து டாக்டர்ஸை வந்து தப்பாக எடுத்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணுறத விட, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேவையான மானிட்டரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 50% பேஷண்ட்டு டெத் ஆகுறாங்கன்னா, இது எவ்வளோ கொடூரமான ஒரு ப்ராப்ளம்னு பார்த்துக்குங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறமும் அது எவ்வளோ சிவியரான பிரச்சனைகளை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு உருவாக்கும். அதை எப்படி டாக்டர் சரி பண்ணி வெளியில் கொண்டு வருவாருங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த அனியூரிசம் ரப்ச்சர் ஆகி பேஷண்ட் மோசமாகி வர்றாங்கன்னா, அவங்கள காப்பாற்றுறது ஒரு போராட்டம் தான் எங்களை மாதிரி டாக்டருக்கு. கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் உங்களை மாதிரி பேஷண்ட்டோட அட்டெண்டர் சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி இன்னமும் அந்த மார்ட்டாலிட்டி லெவல், அதாவது அவங்க இறக்கக்கூடிய அந்த சதவீதத்தை குறைச்சி நம்ம சரி பண்ணக்கூடிய சதவீதத்தை அதிகப்படுத்தலான்னு கேட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.